INS-102 என்பது ஒரு செயற்கை உணவு நிறமி ஆகும். இது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. தயாரிப்பு முறை. மூலப்பொருள்: இது பெட்ரோலிய பொருட்களில் இருந்து பெறப்படும் நிலக்கரி தார், கோல் டார் என்ற மூலப்பொருளிலிருந்து வேதியியல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. வேதியியல் பெயர்: இது வேதியியல் ரீதியாக டார்ட்ராசைன் என்று அழைக்கப்படுகிறது. நிறம்: இது உணவுகளுக்கு பிரகாசமான மஞ்சள், லெமன் எல்லோ நிறத்தை வழங்க பயன்படுகிறது. முக்கிய குறிப்புகள். செயற்கைத்தன்மை: நீங்கள் பதிவேற்றிய ரோஸ் சிரப் பாட்டிலில் உள்ள தகவலின்படி இதில் அனுமதிக்கப்பட்ட செயற்கை உணவு நிறமி ஆடட் பெர்மிட்டட் சிந்தட்டிக் ஃபுட் கலர் சேர்க்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கலவை: இது ஒரு ஆசோ வகை சாயமாகும், அதாவது இது இயற்கையான தாவரங்களிலிருந்தோ அல்லது பூக்களிலிருந்தோ எடுக்கப்பட்டது அல்ல. எச்சரிக்கை: இந்த நிறமி INS-102 சிலருக்கு, குறிப்பாக ஆஸ்துமா அல்லது ஒவ்வாமை, அலர்ஜி உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் வாங்கும் உணவுப் பொருட்களில் இந்த எண் INS-102 இருந்தால் அதை சிறிய அளவில் மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. E-122 கார்மோய்சின் என்பது ஒரு செயற்கை உணவு நிறமி, சிந்தட்டிக் ஃபுட் கலர் ஆகும். இது குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. இது என்ன? நிறம்: இது உணவுகளுக்கு அடர் சிவப்பு, ரெட் அல்லது மெரூன் நிறத்தை வழங்க பயன்படுகிறது. மூலப்பொருள்: INS-102 போலவே இதுவும் பெட்ரோலிய பொருட்களில் இருந்து பெறப்படும் நிலக்கரி தார், கோல் டார் மூலமாக வேதியியல் முறையில் தயாரிக்கப்படும் ஏசோ வகை சாயமாகும். இது எதில் பயன்படுத்தப்படுகிறது? நீங்கள் பதிவேற்றிய ரோஸ் சிரப் பாட்டிலில் இது சேர்க்கப்பட்டுள்ளது. பொதுவாக இது பின்வரும் பொருட்களில் காணப்படும்: ஜாம்கள் மற்றும் ஜெல்லிகள், குளிர்பானங்கள் மற்றும் சிரப்கள், இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம்கள். பாதிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள். ஒவ்வாமை. ஆஸ்பிரின் மருந்துக்கு ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இந்த நிறமி கலந்த உணவுகளை உண்ணும்போது தோல் அரிப்பு அல்லது தடிப்புகள் ஏற்படலாம். குழந்தைகளின் கவனம். சில நாடுகளில் E-122 மற்றும் INS-102 போன்ற நிறமிகள் கலந்த உணவுகள் குழந்தைகளின் கவனத்தை சிதறடிக்கலாம் அல்லது அதிவேக செயல்பாட்டை ஹைப்பர் ஆக்டிவிட்டி தூண்டலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. தடை. இதன் பாதிப்புகள் காரணமாக அமெரிக்கா, கனடா மற்றும் ஜப்பான் போன்ற சில நாடுகளில் இது உணவுகளில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. INS-211 என்பது சோடியம் பென்சோயேட் என்று அழைக்கப்படும் ஒரு வேதியியல் பாதுகாப்பான் பிரிசர்வேட்டிவ் ஆகும். இது குறித்த விவரங்கள் இதோ. இது என்ன? வகை: இது ஒரு உணவு பாதுகாப்பான். உணவுகளில் பாக்டீரியா, ஈஸ்ட் மற்றும் பூஞ்சை, மோல்டு போன்றவை வளராமல் தடுத்து உணவு கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் இருக்க உதவுகிறது. சுவை, மணம்: இது பொதுவாக நிறமற்றது மற்றும் மணமற்றது, அதனால் உணவின் மூல சுவையை மாற்றாது. தயாரிப்பு முறை. இது பென்சோயிக் அமிலத்தை பென்சோயிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வேதியியல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. இயற்கையாகவே கிரான்பெர்ரி, பிளம்ஸ் மற்றும் ஆப்பிள் போன்ற சில பழங்களில் பென்சோயிக் அமிலம் இருந்தாலும் உணவுகளில் சேர்க்கப்படுவது பெரும்பாலும் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் வேதியியல் வடிவமே ஆகும். முக்கிய எச்சரிக்கைகள். வைட்டமின் C உடன் வினைல் விட்டமின் C 0 மில்லிகிராம் என்று உள்ளது. ஒருவேளை வைட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம் உள்ள பானங்களில் இந்த INS-211 சேர்க்கப்பட்டால் அவை வேதிவினை புரிந்து பென்சீன் என்ற நச்சுப்பொருளை உருவாக்க வாய்ப்புள்ளது. பென்சீன் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணியாக கருதப்படுகிறது. ஒவ்வாமை, ஆஸ்துமா அல்லது தோலரிப்பு, ஆர்டிகேரியா உள்ளவர்களுக்கு இது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும். குழந்தைகள். முன்னரே குறிப்பிட்டது போல செயற்கை நிறமிகளுடன் INS-102 E-122 இந்த பாதுகாப்பானும் சேரும்போது அது குழந்தைகளின் கவனக்குறைவு மற்றும் அதீத செயல்பாட்டிற்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி காரணமாக அமையலாம். சிரப் நீண்ட நாட்கள் கெடாமல் இருப்பதற்கு இந்த வேதிப்பொருள்தான் முக்கிய காரணம். இதை தவிர்த்து வீட்டிலேயே இயற்கையான முறையில்